அதெல்லாம் பார்த்திருக்கேன். வேறொரு நாட்டு ஃபோர்ஸ் ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த நாட்டு ஜனாதிபதி இல்லாட்டி பிரைம் மினிஸ்டரை மிட் நைட்ல நைட்டா தூக்கிட்டு கொண்டு வாங்க. ஆனா அப்படி விஷயமெல்லாம் இப்ப உண்மையாவே ரியலாவே நடக்குது. அப்படி ஒரு விஷயம் உண்மையா நடந்திருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வெனிசுலா நாட்டுல அந்த நாட்டு ஜனாதிபதியும் அவரோட மனைவியும் மிட் நைட்ல ஒரு ரூமுக்குள்ள தூங்கி இருந்திருக்காங்க. தூங்கி தெரியக்குள்ள நம்முடைய அமெரிக்காவோட ஒரு டொப் படையான டெல்டாவும் எஃபிஐயும் இணைஞ்சு அப்சல்யூட் ரிசர்வ் என்ற ஒரு ஆபரேஷனை பிளான் பண்ணி வெறும் 30 நிமிஷத்துல அந்த நாட்டு ஜனாதிபதியையும் அவரோட மனைவியையும் மிட் நைட்ல கடத்திட்டு கொண்டு வைக்காங்க. அப்படி அந்த நாட்டுல என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலா தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முதல் வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் ஹாரிஸ். இது சம்பந்தமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், கரண்ட் அப்டேட்ஸ், அனலைசிஸ் இந்த மிஸ்டர் ஹாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல் ஆப்ஷன்ல வைங்க. அப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் யாரும் பர்சனலா ஃபாலோ பண்ண நினைச்சேன் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் பேஜஸ்ல மிஸ்டர் ஹாரிஸை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க ஃபுல் வீடியோக்கு போகலாம். அமெரிக்கா வெனிசுலாவும் பக்கத்து நாடு. வெனிசுலாவில இருந்து தான் அமெரிக்காவுக்குள்ள போதைப்பொருள் கடத்தப்படுது. அமெரிக்காவுக்கு எதிராக பயங்கரவாத சதி நடக்குது. வெனிசுலாவில இருந்து கொகைன் இறக்குமதி செய்யப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் முன்வச்சு அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா ஜனாதிபதி மதுரை மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்க. அதுலயும் குறிப்பா இந்த போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டு இப்ப இருந்து முன்வைக்கப்படல. 2020 மார்ச் மாதத்துல இருந்தே வெனிசுலாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வெனிசுலா தான் போதைப்பொருளை அமெரிக்காவுக்குள்ள கடத்துன்னு சொல்லி. இப்படி இருக்கிற டைம்ல வெனிசுலாவில இருந்து தான் அமெரிக்காவுக்குள்ள போதைப்பொருள் கடத்தப்படுது. அதுவும் படகு மூலம் தான் கடத்தப்படுதுன்னு சொல்லி போன வருஷம் செப்டம்பர் மாதத்துல இருந்தே அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில மோதல் ஏற்படுது. அதுலயும் குறிப்பா போன வருஷம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அமெரிக்கா தண்ட முதலாவது தாக்குதலை மேற்கொள்ளுது. வெனிசுலாட ஒரு கப்பலை சர்வதேச கடல் எல்லையில வச்சு தாக்குதல் நடத்துது. அதுல 110 பேர் உயிரிழந்து போறாங்க. இப்படி ஒரு 30 படகு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துது. இப்படி தாக்குதல் ஏன் நடத்துறீங்கன்னு கேட்டதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்ற. அதாவது நாங்க எங்க நாட்டுல ஒரு வருஷத்துக்கு 300,000 அமெரிக்கர் உயிரிழந்து போறாங்க. ஒரு போர்ல கூட இவ்வளவு பேர் உயிரிழந்து போகல. சோ இதை நாங்க தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி இந்த நடவடிக்கையை மேற்கொள்றோம். இப்படி இருக்கக்குள்ள இவ்வளவு காலம் படகு மூலம் தான் தாக்கு நடத்தினவங்க, ஒரு கடல் வழியை தான் தாக்கு நடத்தி கொண்டிருந்தவங்க. ஒரு போன வருஷம் அக்டோபர் மாதம் ஒரு விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இனி நாங்க தரைவழி மூலம் வெனிசுலாக்குள்ள தாக்குதல் நடத்துவோம் என்று ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்படி இருக்கக்குள்ள அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ராணுவத்திட்ட ஒரு ஓர்டர் பண்ற, நீங்க போய் வெனிசுலா ஜனாதிபதியை கை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்ல அமெரிக்க ராணுவத்தின் ஒரு உயர்படையான டெல்டாவும் எஃபிஐயும் இணைஞ்சு அப்சல்யூட் ரிசர்வ் என்ற ஒரு ஆபரேஷனை பிளான் பண்ணி ஜனவரி 3ஆம் தேதி மிட் நைட் 1:50 மணி அளவில் வெனிசுலாவின் தலைநகரான கரகாசி தாக்குதலை நடத்துறாங்க. முதலாவது தாக்குதல் நடத்துறாங்க. அதனை தொடர்ந்து ஏனைய ராணுவ விமான தளங்கள் மீது தாக்கு நடத்துறாங்க. இப்படி ஒரு 90 நிமிஷம் தாக்கு நடத்திக்காங்க. இப்படி தாக்கு நடத்தின ஒரு கரகாசியில கரண்டை கட் பண்ணி விட்டீங்க. கரண்டை கட் பண்ணி விட்டுட்டு வெனிசுலா ஜனாதிபதி மீது கை செய்ய போயிருக்காங்க. அப்போ அந்த டைம்ல வெனிசுலா ஜனாதிபதியும் அவரோட மனைவியும் ஒரு ரூமுக்குள்ள தூங்கி கொண்டு இருந்தீங்க. மிட் நைட்ல எல்லாருமே தூங்கி கொண்டு நினைப்பாங்க, தூங்கி கொண்டு இருந்தீங்க. அந்த டைம்ல வச்சு வெனிசுலா ஜனாதிபதியை கை செஞ்சீங்க. வெனிசுலா ஜனாதிபதியை கை செஞ்சோடனே டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ்தலத்துல ஒரு ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். நாங்க அந்த நாட்டு வெனிசுலாவுக்குள்ளேயே போய் அந்த ஜனாதிபதியும் அவரோட மனைவியையும் கை செஞ்சுட்டோம் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். அப்படி அங்கிருந்து கை செஞ்சுட்டு அந்த நாட்டில இருந்து நியூயார்க்குக்கும் அவரை கொண்டு வராங்க. வெனிசுலா ஜனாதிபதியும் அவரோட மனைவியும் அமெரிக்காவோட மென்ஹட்டன் மாவட்ட நீதிமன்றத்து முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக இதுவரைக்கும் தகவல் வெளியாகி. அடுத்த பாபம் யார் இந்த நிக்கோலஸ் மதுரோ? 1964 பிறந்த இவர் அரசியலுக்கு வாரத்துக்கு முந்தைய ஒரு சாதாரண பேருந்து ஓட்டுநராகவும் ஒரு தொழிற்சங்கத்தின் தலைவராக காணப்படுகிறார். 2000ஆம் ஆண்டு ஐக்கிய சோசியலிச கட்சியின் ஒரு உறுப்பினராக பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளவர். முன்னாள் ஜனாதிபதியான சாவேஸின் கீழே ஒரு உபஜனாதிபதியா செயலாற்றிருக்காரு. 2006ஆம் ஆண்டுல இருந்து 2012ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு வெளிவிவகார அமைச்சராக செயல்பட்டிருக்கார். முன்னாள் ஜனாதிபதியான சாவேஸ் இறந்ததுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு வெனிசுலாவின் ஜனாதிபதியா பதவியேற்றிருக்கார். அடுத்த விஷயம் பார்ப்போம். இந்த வெனிசுலா அப்படி கொஞ்சம் விஷயம் பார்ப்போம். 1930ஆம் ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் அடையுது. 20ஆம் நூற்றாண்டின் ஒரு நடுப்பகுதியில இந்த நாட்டுல எண்ணெய் வளம் பற்றி கண்டுபிடிக்கப்படுது. எண்ணெய் வளம் இருக்கன்னு கண்டுபிடிக்கப்படுது. இப்படி கண்டுபிடிக்கப்பட்டால 20ஆம் நூற்றாண்டுல இந்த நாடு ஏனைய நாடுகளுக்கு எண்ணெய் வளத்தை ஏற்றுமதி செய்யுது. ஏற்றுமதி செய்தால அந்த நாட்டின் பொருளாதார வளம் வளர்ச்சி அடைஞ்சு போகுது. இப்படி இருக்கிற டைம்ல அமெரிக்கா ஒரு எண்ணெய் வளம் சார்ந்த ஒரு சர்வதேச தடைகள் அந்த நாட்டின் மீது விதிக்குது. இப்ப அமெரிக்கா அந்த நாட்டை கைப்பற்றிட்டு இப்ப அமெரிக்கா கைப்பற்றினால டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்ப அழிஞ்சு போயிருந்த இந்த எண்ணெய் வளத்தை புதுப்பிக்கிறதுக்காக நாங்க பல பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்யறோம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. வெனிசுலாவில் ஒரு பல மதிப்புள்ள கச்சா எண்ணெய் காணப்படுது.
இது உலகத்தின் இருப்புல 1/5 என்று சொல்லப்படுது. இந்த வெனிசுலாவோட எண்ணெய் வளத்தை அமெரிக்கா பயன்படுத்தினா அமெரிக்காவுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும். இந்த மறைமுக காரணங்களுக்காகத்தான் வெனிசுலா மீது அமெரிக்கா ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு. இப்ப தற்போதைய சிச்சுவேஷன் பற்றி பார்த்தோம்னா வெனிசுலாவோட உபஜனாதிபதி வந்து டெல்சி ரொட்கிஸ் இப்ப தற்போது இடைக்கால ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆக்கிரமிப்பு எதிராக நிறைய நாடுகள் சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.